மக்களால் நான் மக்களுக்காகவே நான் ஃபஸ்ட்டு வந்து நான் கொடுத்துருக்க அந்த பேக்ரவுண்ட் பிஎன்ஜி எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, ஜஸ்ட் அந்த ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணால் இந்த மாதிரி நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எடிட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணினா உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா நான் கொடுத்துருக்கேன் அந்த ஒரே ஒரு பேக்ரவுண்ட், இந்த மாதிரி பிளாக் கலர் பேக்ரவுண்ட் ஒன்று தான் கொடுத்துருப்பேன். ஸோ இதை மட்டும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ண போகிறதில்ல. இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிட்டு இதுக்கடுத்து இதில் அடுத்த ஸ்டெப்பே நாம எடிட் பண்ண போகிறோம், நம்மளோட இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த 6 இமேஜ் ஸோ இந்த கீழே இருக்க ஆப்ஷன்லாம் மூவ் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல இந்த ஆட் ஃபோட்டோ அப்படின்ற கொடுத்து ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த 6 இமேஜையும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி பிஎன்ஜியாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்துருக்கணும். ஸோ இந்த மாதிரி எப்படி உங்களோட இமேஜோட பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி பிஎன்ஜியாக கட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலைன்னா இதுக்காகவே நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் சரி ஆல்ரெடி யூடியூப்லேயும் சரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரே கிளிக்கில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து உங்களோட இமேஜோட பேக்ரவுண்ட்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை எப்படின்னு தெரியாதவங்க மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்குன்னு தனியாக வந்து வீடியோ போடுறேன். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு ரீல்ஸாகவே போடுறேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா நான் வந்து எடிட் பண்ண போகிறேன். என்னோட ஒரு 6 இமேஜை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிறேன் 6 இமேஜ். ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க, 6 இமேஜை நான் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நீங்களும் இந்த மாதிரி எடிட் பண்ண போகிறேன். 6 இமேஜை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 6 இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்க ஆடுன்ற கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜஸ் எல்லாமே உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு எல்லா இமேஜும் தூக்கி ஒரு ஓரத்தில் வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு இமேஜ் இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு ஸோ இதை கொண்டு வந்து இந்த மாதிரி கீழே ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்தளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் பெருசு பண்ணி செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி இருக்க எரேசரை டச் பண்ணிட்டு இந்த லாஸ்ட்டுக்கு ஹார்னஸை கம்மி பண்ணிட்டு சைஸை தேவையான வச்சுட்டு ஸோ இந்த கீழே இருக்குது அதாவது அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் மட்டும் தெரிகிற அளவுக்கு மட்டும் லைட்டாக அந்த மாதிரி எரேஸ் பண்ணாலே போதும், ஈஸியாக வந்து பேக்ரவுண்டோட ஆட் ஆயிரும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ இதை வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு அப்படியே இந்த சைடில் ஆப்ஷன்லாம் மூவ் பண்ணிட்டே வந்து இந்த இடத்துல இந்த எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் போனீங்கன்னா இதில் நமக்கு இந்த இடத்துல 4வது பார்த்தீங்கன்னா PNW அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதில் போயிட்டு இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க PNW மட்டும் கொடுத்துட்டு இந்த மேலே இருக்க டிக்கைக்கான கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக ஆட் ஆயிரும். ஸோ இப்போ ஃபஸ்ட் இமேஜ் நம்ம ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அடுத்து 2வது ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இமேஜ் எடுத்து நான் என்ன பண்ணுறேன், இந்த சைடில் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு இதையும் ஃபஸ்ட்டு நம்ம அந்த பேக்ரவுண்டை விட்டு அந்த பிளாக் கலர் விட்டு வெளியே இருக்கு பதிலாக அதை மட்டும் லைட்டாக அந்த மாதிரி எரேஸ் பண்ணாலே போதும், பேக்ரவுண்டோட இதுவும் ரொம்ப ஈஸியாக ஆட் ஆயிடுச்சு. ஆட் ஆனதுக்கப்புறம் அதே மாதிரி இதையும் ஃபஸ்ட்டு அந்த எஃபெக்ட்ஸில் போயிட்டு போனதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த PNW தான் இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்க PNW மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ இதையும் சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இப்போ அடுத்த இமேஜ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை இமேஜை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்டை விட்டு வெளியே அந்த பிளாக் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட்டு வெளியே போகிறத மட்டும் லைட்டாக அந்த மாதிரி எரேஸ் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக பேக்ரவுண்டோட ஆட் ஆயிரும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் கரெக்டாக வந்து அந்த எஃபெக்ட்ஸ் ஸோ ஒரு இமேஜ் நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே நான் அடுத்தடுத்த இமேஜில் பண்ணிக்கிறேன். ஸோ இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணி பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி கற்றுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து சென்டராக ஒரு இமேஜை நான் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம எரேஸ் பண்ணலாம் தேவையில்லை, ஏன்டா சென்டராக தான் இருக்குது. ஸோ இதற்கு நம்ம வந்து அந்த எஃபெக்ட்ஸில் போய் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மட்டும் மாற்றினாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றியாச்சு. ஸோ இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதில் லாஸ்ட்டாக ஒரு சில இமேஜஸ் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சம் அங்கங்கே செட் பண்ணிவிட்டு இதையும் கரெக்டாக அந்த எஃபெக்ட்ஸில் போயிட்டு அதே மாதிரியே இந்த PNW கொடுத்து கரெக்டாக வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பாதி இமேஜ் நம்ம மாற்றியாச்சு. லாஸ்ட் இமேஜ். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சைடு ரொட்டேட் பண்ணணும். ஸோ அதனால் இந்த ஃப்ளிப் அண்ட் ரொட்டேஷனில் போயிட்டு இந்த 3வது இருக்க ஆப்ஷனை கொடுத்து ரொட்டேட் பண்ணி கரெக்டாக வந்து இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல எனக்கு தேவையான செட் பண்ணிட்டு எல்லா இமேஜுக்கும் பேக்கில் கொண்டுட்டு போயிட்டு லைட்டாக எரேஸரை டச் பண்ணி இந்த எக்ஸ்ட்ராலாம் தெரியுது பார்த்தீங்களா, இதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் லைட்டாக அங்கங்கே எரேஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியாச்சு. அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இதில் கரெக்டாக அதே மாதிரி அந்த எஃபெக்ட்ஸில் போய் ஃபஸ்ட்டு இதையும் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றியாச்சு. இப்போ எல்லா இமேஜுமே அரேஞ்ச் பண்ணி நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டாலாம் மாற்றி முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த இமேஜை அப்படியே டோட்டலாக வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த மேலே இருக்க டிக்கைக்கான ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக இது எல்லாமே சேர்ந்து ஒரே பேக்ரவுண்டாக ரெடி ஆயிரும். இப்படி நம்ம ஏன் பண்ணுறோன்னா இதில் வந்து நம்ம ஒரு 10 இமேஜாக தான் ஆட் பண்ண முடியும். ஆல்ரெடி 6 இமேஜ் ஆட் பண்ணியாச்சா. ஸோ இன்னும் நம்ம அடுத்து ஆட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் ஸோ இப்போ நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா 10 இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து கீழே இருக்க அந்த ஆட் ஃபோட்டோ அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ நான் கொடுத்துருக்க அந்த கண்ணாடி PNG இருக்கு பதிலாக அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் பொறுமையாக ஒரு இமேஜுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து உங்களோட கண்ணுக்கு வந்து செட் ஆகிற அளவுக்கு
கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது எனக்கு செட் ஆயிடுச்சு. செட் ஆனதுக்கப்புறம் இதை ஜஸ்ட் அப்படியே ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மேலே லேயர் டச் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோம் அடுத்து அப்படியே கொண்டுட்டு போய் இந்த இமேஜ் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம் அந்த எல்லா இமேஜும் இந்த மாதிரி கண்ணாடியை ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள். இந்த எடிட்டே நமக்கு இந்த கண்ணாடியை வச்சு தான் இருக்குது. ஸோ அதனால் இதை மட்டும் கரெக்டாக வந்து மூவ் பண்ணி இருக்க எல்லா இமேஜுக்கும் அந்தந்த இமேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி மட்டும் எஃபெக்ட் அந்த இதை வந்து சைஸை கம்மி பண்ணியோ கூட்டியோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இருக்க இமேஜஸ் எல்லாத்துக்குமே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம அந்த கண்ணாடி எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போயும் ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்க டிக்கேக்கான கொடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் இது எல்லாமே சேர்ந்து ஒரே பேக்ரவுண்டாக ரெடி ஆயிரும். இப்போ நமக்கு எல்லாமே கரெக்டாக வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு கொஞ்சம் லைட்டிங் எஃபெக்ட் மட்டும் தான். ஸோ அதுக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்க ஆட் ஃபோட்டோ அப்படின்ற கொடுத்துட்டு அடுத்து வந்து நான் ஒரே ஒரு லைட் பிஎன்ஜி மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லைட் பிஎன்ஜி என்ன பண்ணால் இந்த மாதிரி இமேஜோட எச்சஸில் கொண்டு போய் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த சைடில் ஆப்ஷனை மூவ் பண்ணிட்டு வந்து இந்த பிளெண்டிங்கில் போய் இந்த ரெண்டாக இருக்க ஸ்க்ரீனை கொடுத்தாலே போதும் ஈஸியாக ஆட் ஆயிரும். ஜஸ்ட் இந்த லைட்டை மட்டும் அப்படியே ஒரு டூப்ளிகேட் பண்ணி இந்த மாதிரி கீழே கொண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எங்கெங்கே அந்த லைட்டிங் எஃபெக்ட் ஓரத்தில் மட்டும் ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இமேஜ் சென்டரில் கொண்டு போனால் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஓரத்தில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே கரெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. ஸோ மறுபடியும் அந்த லைட்டை ஒரே ஒரு டூப்ளிகேட் எடுத்து நீங்கள் உங்களோட அந்த கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா அதை ஜூம் பண்ணி வச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த எஃபெக்ட் பிடிச்சிருந்தா சரி. ஸோ இந்த மாதிரி சென்டராக கொண்டு போய் வச்சுட்டு இதை ஜஸ்ட் அப்படியே ஒரு டூப்ளிகேட் பண்ணி அடுத்து பக்கத்தில் இருக்க கண்ணாடிலையும் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கண்ணாடிக்கு செட் பண்ணாலும் சரி நல்லா தான் இருக்கும். ஏன்னா நான் இப்படி தான் மேக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்லையும் டூப்ளிகேட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே கரெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. இதில் லாஸ்ட்டாக வந்து டெக்ஸ்ட் எஃபெக்ட் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த கீழே இருக்க டெக்ஸ்ட் அப்படின்றத போயிட்டு இப்போ நான் என்னோட நேமை டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்னோட நேமை தமிழ்லேயே கூட டைப் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட நேமை டைப் பண்ணிட்டு இந்த மேலே டிக்கேக்கே நான் ஃபஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஃபாண்ட் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே நான் ஆல்ரெடி நம்மளோட டெலகிராம் சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அதில் போய் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் இதுக்கு ஒரு ஸ்டோக்கு கொடுத்துக்கிறேன். ஸ்டோக்கு கொடுத்துட்டு இந்த ஏஏன்றதில் போயிட்டு இந்த சிஆல்ன்ற கொடுத்துட்டு இந்த மை ஃபாண்டில் போனீங்கன்னா இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸை உங்களுக்கு ஃப்ரீயாகவே அதில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் நம்மளோட டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ ஸோ அதை நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து எனக்கு தேவையான அளவு கொண்டு வந்து சென்டரில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த கீழே இருக்க கலர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா நம்ம இப்போ இந்த இதுக்கு வந்து கலர் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேயரை டச் பண்ணிட்டு இந்த கலர்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு இப்போ நான் வந்து மேக்ஸிமம் நம்ம இதில் ரெட் கலர் தான் அந்த கண்ணாடி இருக்கா. ஸோ அதனால் நான் அதே மாதிரி அந்த ரெட் கலரை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இதை ஜஸ்ட் அப்படியே ஒரு டூப்ளிகேட் பண்ணி